ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் கீமா கிரேவி ஆனால் நான் வெஜிடேரியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் ஒரு 150 கிராம் மீல் மேக்கர் சேர்த்து அது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அதை வேக விட்டுடலாம். மீன்வைல் இன்னொரு கப்பில் தண்ணி வச்சு ஒரு 150 கிராம் பட்டாணி சேர்த்து அதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். நாம் ஆல்ரெடி வேக வச்சுருந்த மீல் மேக்கரை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 3 பச்சை மிளகா எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு அதிலே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் ஒன்றா வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் வதக்கிக்குவோம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் கஸ்தூரி மெத்தியும் கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். அது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலாவும் மீல் மேக்கரும் ஒன்றா நல்லா கலந்து வர வரைக்கும் அதை கலந்து விட்டுக்குவோம். அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணியும் சேர்ந்து கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வேகிறதுக்காக விட்டுடுங்க. அவ்வளோதான், வெஜ் கீமா கிரேவி ரெடி. ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா வெஜ் கீமா கிரேவி ரெடி. இன்றைக்கி இதை செஞ்சு பார்க்கலாமா? பாய்.